டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. நான் நேற்று வீடியோ போட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட மாவட்டத்தில் இருக்க தொகுதி, அதாவது நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, விராலிமலை, திருமயம், அறந்தாங்கி, ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை 6 தொகுதி இருக்கு. நான் காரைக்குடியை ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு பக்கம் தான். மொத்தம் 7 தொகுதியில் உள்ள வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல நான் இருக்கேன். உங்களோட அரசியல் அறிவு, உங்களோட இந்த பாலிடிக்ஸ் பிரெயின் இருக்கு இல்லையா, அதுபடி அரசியல் பாணியில நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. என்னோட கார்பரேட் பிரெயினையும் கொஞ்சம் பயன்படுத்துங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன எல்லா தொகுதியிலுமே ஆல்மோஸ்ட் 2,10,000 ஓட்டு, 2,12,000 ஓட்டு. கந்தர்வக்கோட்டையில மட்டும் 1,96,000 சம்திங். காரைக்குடியில 3 லட்சம் ஓட்டு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம கணக்குப்படி 47% நமக்கு தான் ஓட்டு விழுகும். அப்ப 2 லட்சம் சில்லற ஓட்டுனா ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ஓட்டு நமக்கு விழுந்துடும். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ஓட்டு நமக்கு விழுந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எம்எல்ஏ அப்படின்றது உறுதியாயிரும். நம்ம ஜெயிக்கிறதுன்றது உறுதியாயிரும். இந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, என்ன பதவி பொறுப்பு இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தலைவனுக்கு தான், விஜய்க்கு தான். அவருக்காக தான் ஓட்டு, அவருக்காக தான் நிக்கிறோம். அவரு தான் எம்எல்ஏ, அவர் தான் ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பு, அவர் தான் மாவட்டத்தில் உள்ள பொறுப்பு. அப்படி நினைங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் அவருக்காக வேலை செய்யும் போது நம்மளோட அந்த கொஞ்சம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஹெட் வெயிட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஓரமா போயிடும், காணா போயிடும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் சொல்லியிருந்தேன், வேட்பாளர்கள் உங்க தொகுதி சரௌண்டிங்ல எத்தனை கிலோமீட்டர்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. நீங்க எல்லா கிராமத்துக்கும் போய் தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்க போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், தம்பி ஒருத்தர் அனுப்பியிருந்தான். நம்ம டாக்டர் பிரபு பிரதர் வந்து காரைக்குடி வேட்பாளர். அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7 மணிக்கு காலையில ஆரம்பிச்சார். சில ஊர்கள்லாம் போட்டு வந்து வரிசையா, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த எல்லா ஊருக்குமே அவர் விசிட் அடிக்கிறார். இதுதான் வித்தியாசம். கடமைக்கு பண்ணக்கூடாது, நேர்மையா பண்ணணும், ரொம்ப நேர்மையா பண்ணணும், நியாயமா பண்ணணும், உண்மையா பண்ணணும். இந்த விஷயம் அதுதான். அதுல பிரபு பிரதருக்கு நான் ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி போனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன், காரைக்குடி தொகுதியா அந்த தொகுதியில இருக்க பொறுப்பாளர்களோட தான் நீங்க போகணுமே தவிர எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போக கூடாது. நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அது எந்த ஒன்றியமோ அங்க இருக்கட்டும். அந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் வந்து அங்க இருக்கணும். நீங்க போற இடத்துக்கு இருக்கணும். நீங்க போகும்போது அவங்க வந்து உங்களை ரிசீவ் பண்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா, அது நான் நேரடியா தான் சொல்ல முடியும், அது போன்லயே தான் சொல்ல முடியும். நம்ம இந்த வீடியோல பொதுப்படையா போட முடியாது. ஏன்னா என்னோட கார்பரேட் நாலேஜ் அரசியல் ரிலேட்டடா அது டிவி கேக்கு மட்டும்தான் 100% போகணும். அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோல நம்ம எல்லாமே சொல்லிட முடியாது. சோ இந்த மாதிரி புதுசா நீங்க ஒவ்வொரு வேட்பாளருமே புதுசா பண்ணணும். எல்லாது மாதிரி நீங்களும் போறீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்கன்னா அவங்களுக்கு அது பழகிடும் இல்லையா, அது அவங்களுக்கு புதுசா தெரியாது இல்லையா. ஸ்ட்ராட்டஜி